லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இந்தா ஆதிரா, வா. வக்கீல் எதுக்கு உன்னை வர சொன்னாரு? சாரு விஷயம் என்னாச்சு? சாருவை பிடிக்க அவர் பிளான் பண்ணிருக்காருமா. என்ன பிளான்? போலி பாஸ்போர்ட் ரெடி பண்ற எல்லார்கிட்டயும் சொல்லியாச்சு. நிச்சயமா சாரு சிக்குவா. ஆதிரா, அவங்க வெளிநாடு தான் போவாங்கன்னு நிச்சயமா தெரியுமா? முதல்ல அவங்கள நான் மட்டும் தாமா தேடினேன். அதனால இங்கே மறைஞ்சிருந்து என்ன சமாளிச்சாங்க. இப்போ ஃபேமஸ் லாயர் கதிர் இந்த கேஸ்ல இறங்கிருக்காருன்னு தெரிஞ்சதும் அவங்க பயந்துருப்பாங்க. இங்க இருந்தா நிச்சயம் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு கண்டிப்பா நிச்சயம் வெளிநாடு ஓடிதான் போறாங்க. எலி வலையில புகைய போட்டிருக்கும். புகைய தாங்க முடியாம அந்த திருட்டை இளைஞ அகிலனும் சாருவும் வெளியே வருவாங்க. அப்படி வந்தா ஒரே அமைக்கிடலாம்ல. ஹே சாரு, இந்த பிளான்ல நிச்சயமா நீ மாட்டுவ. யார் வேணும்? பிரதாப் இருக்காரா? நீங்க? என் பேர் அகிலன், நான் அவரை பார்க்கணும். வாங்க அண்ணே, நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் அண்ணன் வர சொல்றேன். சரி. தம்பி, சொல்லுங்க, என்ன விஷயம்? இல்லைண்ணே, நானும் ஒய்ஃபும் ஃபாரின் போகணும். எங்களுக்கு பாஸ்போர்ட் இல்லை, நீங்க தான் ரெடி பண்ணி கொடுக்கணும். அண்ணே யோசிக்காதீங்க, நீங்க போலி பாஸ்போர்ட் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும். எவ்வளவு பணம் வேணாலும் வாங்கிக்கங்க. அர்ஜென்ட்டா 2 ஃபேக் பாஸ்போர்ட் வேணும். வக்கீல் சொன்ன ஆள் இவன் தான். இப்பவே இவனை பத்தி அவர்கிட்ட சொல்லிடலாம். ஓகே, பாஸ்போர்ட் ரெடி பண்ணிடலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இதோ வந்துடுறேன். அண்ணா ஒரு நிமிஷம். அண்ணா இல்லை, நாங்கள் யாருக்கும் தெரியாம தான் வெளிநாடு போகிறோம். அதனால போலி பாஸ்போர்ட் மேட்டர் வெளியே லீக் ஆகக்கூடாது. அண்ணா நீங்கள் யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. என்னென்ன பார்க்குறீங்க? அப்படி சொன்னீங்கன்னா உங்களை பற்றி நான் வெளியே சொல்கிறேன்னு. பரவாயில்லையா? என்னை பற்றி என்ன சொல்லுவீங்க? நானே போலி பாஸ்போர்ட் ரெடி பண்ணுறது எவ்வளோ பெரிய கிரைம் தெரியுமா? மாட்டினா ஜன்மத்துக்கும் ஜெயில் தான். நல்லா இருக்குதுல்ல ஃபோனு? ஆனால் இந்த ஃபோனில் என்ன இருக்குது தெரியுமா? உன் இடம், உன் வேலை எல்லாத்தையும் இதில் நீட்டாக வீடியோ எடுத்து வச்சுக்கிறேன். இது ஃபோன் இல்லை, உன்னோட வாழ்க்கை, உன் லைஃபு. நீ இதை பற்றி வெளியே சொன்ன, உன் வண்டவாள மொத்தத்தையும் போலீஸ்க்கு அனுப்பிடுவேன். ஏங்க இப்படி பேசுறீங்க? நான் ஏங்க உங்களை பற்றி வெளியில் சொல்ல போகிறேன்? அண்ணே இப்போ ஏன்னா பதற? கூல், நம்மளும் சேஃப்டி முக்கியம் இல்லை, அதுக்கு தானே சொன்னேன். அண்ணே மற்றபடி எனக்கு பாஸ்போர்ட் வந்தால் போதும், பணம் உன் கைக்கு வந்து சேரும். அண்ணே சரி, எனக்கு பாஸ்போர்ட் ரெடி போட்டு ஃபோன் பண்ணுங்க, நான் வரேன். ஃபோன்லாம் வேண்டாம். போலீஸ் ட்ராக் பண்ணாலும் பண்ணும், அது ரிஸ்க் ஆகிடும்ல. நீங்கள் உங்கள் அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க, நான் ஸ்பீடு கொரியரில் அனுப்பிச்சி விடுறேன். அட்ரஸா? இதை பாருங்க தம்பி, நான் செய்கிறதோ திருட்டு தொழில். நீங்கள் இங்கே வர போகிறதுன்னு இருந்தால் அது எனக்கு தானே ஆபத்து. அதனால தான் சொல்கிறேன். சரி அண்ணே, பேப்பர் பென்னு கொஞ்சம் இருங்க. உங்கள் 2 பேருடைய ஃபோட்டோஸ் கொடுத்துட்டு போங்க. 2 நாளில் பாஸ்போர்ட் உங்கள் வீடு வந்து சேரும். இதில் எங்கள் 2 பேரோட ஃபோட்டோ இருக்கு. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். இல்லை சரிங்க.
வசமா வந்து மாட்டிக்கிட்டான். உடனே கதி சாருக்கு சொல்லுங்கண்ணே. இதை சொன்ன கதி சார் உங்களை பாராட்டுவார். சீக்கிரமா ஃபோன் பண்ணி சொல்லுங்க. போட்டாங்க. ஏண்டா என்ன ஜெயிலுக்கு அனுப்ப பாக்குறியா? பார்த்தல்ல அகில என்ன சொல்லிட்டு போறான்னு பார்த்தல்ல. கதிரோட பாராட்ட வாங்கினா நான் கம்பி தான் என்னணும். எதுக்குடா வம்பு? இந்த அகில வந்துட்டு போன விஷயத்த கதிர்கிட்ட இருந்து மறைக்க போறேன். நான் வெளியில போயிட்டு வரேன், பாத்துக்க. சரிண்ணே. ஹலோ, யாரு? சார், போலி பாஸ்போர்ட் விஷயமா அகிலன்னு ஒருத்தர் வந்தா பிரதாப் சார்கிட்ட சொல்லி இன்ஃபார்ம் பண்ண சொன்னீங்களே. ஆமாமா, சொல்லுங்க. சார், நான் பிரதாப் சாரோட அசிஸ்டன்ட் தான் சார் பேசுறேன். அகிலன் இங்க வந்தேன் சார். அப்படியா? ஆமா சார். அவன் இப்ப அங்கேயா இருக்கான்? இப்போ இல்ல சார். என் முதலாளி பயந்துக்கிட்டு அவன் வந்து அதை சொல்லக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டார் சார். ஆனா நான் உங்ககிட்ட சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு சார். என் முதலாளி எனக்கு சம்பளமே தரமாட்டேன்றாரு சார். எனக்கு ரொம்ப பணம் கஷ்டம் சார். நீங்க ஏதாவது பணம் கொடுத்தீங்கன்னா எனக்கு ஹெல்ப்பா இருக்கும் சார். நிச்சயமா செய்யறேன்பா. தேங்க்யூ சார். வேற என்ன நடந்துச்சு? அகிலன் மறுபடியும் எப்போ வருவான்? இனிமே அவன் வரமாட்டான் சார். எங்க முதலாளி பாஸ்போர்ட் ரெடி பண்ணிட்டு அவனுக்கு கொரியர் பண்றேன்னு சொல்லிட்டாரு சார். அதுக்காக அட்ரஸ் கொடுத்துட்டு போயிருக்கான் சார். அட்ரஸ் கொடுத்துருக்கானா? அதை உடனே எனக்கு சென்ட் பண்ணுங்க. இப்பவே அனுப்பிடுறேன் சார். ஆனா நான் சொன்னதெல்லாம் என் முதலாளி கிட்ட சொல்லிடாதீங்க சார். சொல்ல மாட்டேன். அதே நேரத்துல அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணு. ஓகே சார், ஓகே சார். ஆதிரா, குழந்தைங்க பாட்டிக்கிட்ட இருக்காமா? பாட்டிக்கிட்ட இருக்காளா? ஆமாம்மா. அம்மா, வக்கீல் கால் பண்றாரு. ஸ்பீக்கர்ல போட்டு பேசு. சொல்லுங்க சார். ஆதிரா, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். குட் நியூஸா? என்ன சார் குட் நியூஸ்? நாம நினைச்ச மாதிரியே அகிலனும் சாருவும் வெளிநாடு போக பிளான் பண்ணிட்டாங்க. என்ன சார் சொல்றீங்க? போலி பாஸ்போர்ட் ரெடி பண்றதுக்காக நான் சொல்லி வச்ச ஆட்கள்கிட்ட அகிலன் வந்திருக்கான். அவங்க இப்பதான் எனக்கு கால் பண்ணாங்க. சூப்பர் சார். அப்ப கூடிய சீக்கிரம் சாரு வெளியே வர போறா, அப்படிதான்? அவ வெளியே வரவே தேவையில்லை. அவ இருக்கிற அட்ரஸே நமக்கு கிடைச்சிருச்சு. சார், எப்படி சார் கிடைச்சது? பாஸ்போர்ட் கொரியர் பண்றதுக்காக அகிலன் அட்ரஸை கொடுத்துருக்கான். இதுதான் சாரு பிடிக்கிறதுக்கான அருமையான சான்ஸ். அவ இருக்கிற அட்ரஸ் நான் உங்களுக்கு அனுப்புறேன். நீங்க உடனே போய் அவளை பிடிச்சிருங்க. ஓகே சார், ஓகே சார். சார், நீங்க வரலையா சார்? நான் ஒரு கேஸ் விஷயமா ஜட்ஜை பார்க்க போறேன். நீங்க வேணா துணைக்கு அந்த போலீஸ் ராஜேந்திரனை கூப்பிட்டு போறீங்களா? ஓகே சார், ஓகே சார். மிஸ் பண்ணிட்டாதீங்க. இன்னைக்கு சாரு கையில விலங்க போட்டுடணும். நிச்சயமா சார். நான் வச்சிடுறேன். பரவாயில்லையா ஆதிரா? வக்கீல் செமையா பிளான் பண்ணிருக்காரு. ஆமாம்மா, சாரு இதுல தப்பிக்கவே கூடாதுமா. அப்படியே அவ கழுத்தை புடிச்சு தரன்னு இழுத்துட்டு போய் ஜெயில போட்டு அப்புறம் அவரை ரிலீஸ் பண்ணணுமா? சரி ஆதிரா, நம்ம லேட் பண்ண வேண்டாம், உடனே கிளம்பலாம். நீ அந்த போலீஸ்க்கு ஃபோன் பண்ணு. சரிம்மா. சொல்லுங்க மேடம். சாரு இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு.
அவளை பிடிக்கிறதுக்கு நீங்களும் வர முடியுமா? நிச்சயமா வரேன் மேடம். சரிங்க சார், நாங்க இப்ப கிளம்பிட்டு இருக்கோம். நீங்க அந்த ரோடு டேர்னிங்ல வந்து நில்லுங்க, அப்படியே சேர்ந்து போயிடலாம். சரி வந்துடுறேன் மேடம். ஆ ஓகே சார். அம்மா அவர் வரேன்னு சொல்லிட்டாருமா, நாமளும் கிளம்பலாம். வா. ஆதிரா, ராஜேந்திரன் வந்துருவாரா? நிச்சயம் வந்துருவாருமா. போற வழியில அவரை நம்ம பிக்கப் பண்ணிக்கலாம். சரி. அண்ணா, சொல்லுங்க. அந்த ரோடு டேர்னிங்ல கொஞ்சம் நிப்பாட்டுறீங்களா? ஒரு ஆள் வருவாரு. சரிங்கம்மா. இன்னைக்கு எப்படியாச்சும் சாருவை பிடிச்சிடணும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குமா? ம். சரி, எங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. சரிங்க மேடம், நீங்க போங்க, நான் வரேன். போங்க. பாஸ்போர்ட் ரெடி பண்ண போன அகிலனை இன்னும் காணுமே. ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான். எங்க போனான்னே தெரியல. ஒருவேளை அவங்க அகிலனை ஏதாவது பண்ணிட்டாங்களா? ஐயோ, அப்போ நானும் ஆதிரா கிட்ட சிக்கிருவனா? ஐயோ, இதுதான் சார் கதிர் சார் சொன்ன அட்ரஸ். வீட்டு அட்ரஸ்லாம் இருக்கா மேடம்? ஆ இருக்கு சார். இந்த நம்பர் தானா? ஆ இதே நம்பர் தான். அப்போ இதுல தான் சார் சாரு தங்கியிருப்பான். இன்னைக்கு சாரு தப்பிக்கவே கூடாது. எப்பாடு பட்டாவது அவளை பிடிச்சிடணும். இல்லைன்னா அவ வெளிநாடு தப்பிச்சு போயிடுவான். கவலைப்படாதீங்க மேடம், நம்ம 3 பேரும் இருக்கோம். கதவை திறந்தோடனே அவளை பிடிச்சிடலாம். ம் சரிங்க சார், நாம நிக்கிறத பார்த்து உஷாராயிட போறா. வாங்க போலாம். ஐயோ, இந்த அகிலன் எங்க தான் போனானோ? ச்சே. ஆதிரா, இப்ப என்ன பண்ணலாம்? மேடம், நீங்க கதவை தட்டுங்க. நாங்க 2 பேரும் சாருவை பிடிக்க ரெடியா இருக்கோம். யாரு? யாருங்க? யா, அகிலா, யாருன்னு கேட்டா பதில் சொல்ல மாட்டியா?
பாட்டு கேட்டுட்டு இருந்தேன் சாரு, அதான் கேட்கல. இவ்ளோ பிரச்சனையில உனக்கு பாட்டு கேக்குதா? நான் என்னமோ ஏதோ நினைச்சிட்டேன். ச்சே, இப்போ வேற. அம்மா ஆ? என்னம்மா வீடு போட்டு போட்டிருக்கு? ஆமா, இருட்டுல சரியா தெரியல. அப்போ சாரு அகிலனா எங்க போயிருப்பாங்க? ஒருவேளை நம்ம வரதை ஸ்மெல் பண்ணி எப்படியோ தப்பிச்சிருப்பாங்களோ? ஆதிரா, அட்ரஸ் சரியா பாத்தியா? அது கரெக்டான அட்ரஸ் தாம்மா. அப்புறம் எப்படி? ச்சே, அகிலன் போலியான அட்ரஸை கொடுத்துருக்கான். ஆதிரா, அப்ப நம்ம வரது அவங்களுக்கு தெரியுமா? அப்படி இருந்தா இந்த அட்ரஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாம்மா. எடுக்கிறதே போலி பாஸ்போர்ட்டு. அது எதுக்கு கூட இருக்கிற அட்ரஸை கொடுக்கணும்னு ஜாக்கிரதையா அட்ரஸை கொடுத்துருக்கான். அப்ப நாம அவனை தேடிட்டு இருக்கிறது தெரியலன்னு சொல்றியா? நிச்சயமாமா. 2 பேரும் சரியான திருடங்களா இருக்காங்க. நாம ஒன்று யோசிச்சா அவங்க 100 யோசிக்கிறாங்க. இப்ப என்ன பண்றது மேடம்? எனக்கும் தெரியல. இப்போதைக்கு கிளம்பலாம் சார். அப்புறம் என்ன பண்றதுன்னு வக்கீல் கிட்ட பேசலாம். வாங்க சரிங்க சார். மேடம். தம்பி, இந்த வீட்டில் இருக்கிறவங்க வெளியே போயிருக்காங்களா? இல்லைங்க, இந்த வீட்டில் 6 மாசமா யாருமே இல்லை. வீடு பூட்டியே தான் இருக்கு. சரிம்மா, வாங்க போலாம். வரோம் சார். நீங்க போங்க மேடம், நான் பின்னாடி வரேன். ஏன் இவ்ளோ லேட் ஆக்கிலா? எங்க போன? ஏன் போன் கூட எடுக்கல? பாஸ்போர்ட் விஷயம்லாம் என்னாச்சு? சாரு, இப்ப எதுக்கு நீ இவ்வளவு டென்ஷன் ஆகுற? பின்ன நம்மள எந்த நேரமும் சுத்தி வளைக்க அந்த ஆதிரா காத்துட்டு இருக்கா. எனக்கு பயமா இருக்காதா? கவலைப்படாத சாரு, இன்னும் 2 நாள்ல பாஸ்போர்ட் ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் ஃப்ளைட்ல ஏறி ஃபாரின் போயிடலாம். அப்பாடா, அது நடந்தாதான் எனக்கு நிம்மதி ஆக்கிலா. ஆனா அந்த ஆதிரா நம்மள இப்படி பயந்து ஓட வச்சிட்டாளே, அத நினைச்சாதான் அப்படியே கொலை வெறியா இருக்கு. அந்த ஆதிராவை நான் சும்மாவே விட மாட்டாக்கிலா. நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு தானே நான் செத்த மாதிரி நடிச்சு அந்த திருமரனை ஜெயிலுக்கு அனுப்பணும். ஆனா இப்ப நம்ம சந்தோஷமா இருக்க முடியுதா? தினம் தினம் பயந்து செத்து பொழைக்க வேண்டியதா இருக்கு. நைட்டு தூக்கம் கூட வரதில்ல அகிலா. அப்படியே தூங்கினாலும் அந்த ஆதிரா நம்ம கையில விலங்கு போட்டு தெரு தெருவா அடிச்சு இழுத்துட்டு போற மாதிரி கனவெல்லாம் வருது. அவளை கொன்னாதான் நமக்கு நிம்மதி. கொல்லணும் அகிலா, அவளை பழி வாங்கியே ஆகணும். சாரு, பொறுமையா இரு சாரு. இப்ப நம்ம பதுங்குற நேரம், நமக்கும் பாயிற நேரம் வரும்ல. அப்பா அந்த ஆதிராவை பழி வாங்கிக்கலாம். நீ கவலைப்படாத. பாஸ்போர்ட் கொரியர்ல வந்து சேர்ந்த உடனே முதல்ல நம்ம வெளிநாடு போகணும். இப்ப அதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். கொரியரா? எதுக்காக இந்த அட்ரஸ கொடுத்த? அத வச்சு நம்ம இடத்த கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா? நான் என்ன அவ்வளவு முட்டாளா சாரு? ஒரு போலி அட்ரஸ் தான் கொடுத்துருக்கேன். கொரியர் அந்த அட்ரஸுக்கு போனதும் நான் போய் வாங்கிட்டு வந்துடுவேன். நான் பயந்தே போயிட்டேன் அகிலா. சாரு, இன்னும் 2 நாள் பொறுத்துக்கோ சாரு. அதுக்கப்புறம் அந்த ஆதிரா என்ன ஸ்கெட்ச் போட்டாலும் நம்மளை நெருங்கவே முடியாது.
இது சொல்லிக்கலாமா? அம்மா கதிர் சார் தாம்மா. பேசு. சார் சொல்லுங்க சார். போன காரியம் என்னாச்சு? அந்த அட்ரஸ்ல சாரு அகிலன் இருந்தாங்களா? இல்ல சார், அந்த அட்ரஸே போலியான அட்ரஸ் தான் சார். என்ன சொல்றீங்க? ஆமா சார், நீங்க கொடுத்த அட்ரஸ்க்கு போகணும். ஆனா அந்த வீடு 5-6 மாசமா பூட்டி தான் இருக்கான். அங்க யாருமே குடியே இல்ல. அப்படியா? அந்த அகிலன் வேற ஒவ்வொரு மூமெண்ட்லயும் ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கான் சார். என்ன பண்றதுன்னே தெரியல, ரொம்ப டென்ஷனா இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க ஆதிரா. நீங்க நேர்ல வாங்க. அடுத்து என்ன பண்ணலாம்னு நம்ம யோசிக்கலாம். இப்பவே வரணுமா சார்? ஆமா வாங்க. சரிங்க சார். அம்மா, கதிர் சார் என் ஆஃபீஸ்க்கு வர சொல்றாருமா. நான் போயிட்டு வந்துட்டுமா? ஆதிரா, இப்பதான் நீ அலைஞ்சு திரிஞ்சு வந்திருக்க. ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு வரேன்னு சொல்ல ஆதிரா. இல்லம்மா, அப்பாவையும் அவரையும் வெளியே எடுக்காம எனக்கு ரெஸ்ட் எல்லாம் எதுவுமே வேண்டாம். அவங்க உள்ள இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் என் மனசாட்சிக்கு விடப்பட்ட சவாலதாம்மா நான் பாக்குறேன். நான் போயிட்டு வந்துடுறேம்மா. ஆதிரா, நானும் வரட்டுமா? வேணாம்மா, நீங்க குழந்தைய பாத்துக்கங்க. நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன். சரி, ஜாக்கிரதையா போயிட்டு வா. சரிம்மா. என்ன இது? இப்பதான் வந்தா உடனே கிளம்பிட்டா. எங்க போறேன்னு யார்கிட்டே சொல்ல மாட்டாளே. திருமாறனும் இவ நடிப்பை நம்பிக்கிட்டு கம்பிக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கான். இவளை இப்படியே விட்டா ஊரு என்னதான் காரி துப்பும். இவ போயிட்டு வரட்டும். இன்னைக்கு இருக்கு அவளுக்கு கச்சேரி.